வேலூர் டு பெங்களூர் கிளம்பியாச்சு. அதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் வந்ததும் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏமுக்குட்டி வந்து பெங்களூருக்கு வர மாதிரி ஐடியா இல்லை. அவங்க சடனாக ரொம்ப அழுதுன்றதுனால அவங்க பாட்டி சரியாக குழந்தை அழுகுதுன்ட்டு கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினில் உட்காந்து நானும் அவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு அவங்க ரைம்ஸ் பாடுறது 1 2 3 சொல்கிறதுமா இருந்தாங்க. சின்ன பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. சரி நாங்களும் அப்படியே விட்டுட்டு ட்ரெயின் இறங்கிட்டோம். ட்ரெயின் இறங்க வந்து பெங்களூர் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறணும். அங்கேவும் ஃபுல்லாக ரைம்ஸ் தான். அவங்க ரைம்ஸை கிட்டே வரதான் என் வேலை. அப்புறம் வந்ததும் மாமாவை பார்த்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க. ஊர்லேருந்து வந்ததுனால டயர்டாக இருந்ததுனால எதுவும் லஞ்சு செய்யலை. சரி ஹோட்டலில் வாங்கிக்கலான்ட்டு சரி ஹோட்டலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா ஏமு வந்து அவங்க மாமா தூக்கி வச்சுட்ருக்கிறதுனால அதித்தி என்ன தூக்குங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. சரி அவங்க 2 பேரும் தூக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் குழந்தைங்களை வெளியே விளையாட வச்சுட்டு அப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக பெருக்கி அப்புறம் ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு அப்போ திவான் கூட ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் ப்ராப்பராக போட்டு வச்சேன். ஓகே பாய்.